நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியினுடைய குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 71 அதிகாரம் வசனம் 8. Psalms chapter 71 verse 8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. நாம எப்பொழுதுமே துதியில நிறைந்திருப்பவர்களாக இருக்கணும். அப்படி நம்முடைய வாயானது துதியை ஏறெடுத்து கொண்டே இருக்கும்போது அவருடைய மகத்துவத்தினால நிறைந்திருப்பவர்களாக நாம காணப்படுவோம். அதனால்தான் சங்கீத பகுதிகள் தேவனை துதிப்பதை பற்றின மகத்துவத்தை விவரிக்கிறதாக இருக்கு. முக்கியமா சங்கீதம் 34 அதிகாரம் முதல் வசனத்துல தாவீது ராஜா சொல்றாரு இல்லையா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்தபடியாக கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் நம்முடைய வாயில காணப்படணும். எதனால? அவர் தாமே நாம தாயின் கர்ப்பத்துல உருவாவதற்கு முன்பாக இருந்தே நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இதே சங்கீதம் 71 அதிகாரம் 6 வசனத்துல பார்க்கும்போது, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதிருந்து தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் தாவீது ராஜா சங்கீதம் 139 அதிகாரத்துல என் கருவையும் கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு. நம்முடைய அவயவங்கள்ல ஒன்றாகிலும் உருவேற்படும் முன்னாகவே அவருடைய புஸ்தக சொல்ல நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்படியாக தேவன் நம்மை அனாதி காலம் முதல் தெரிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறாரு. அப்படி தெரிந்து வைத்திருக்கிற தேவனை நாம எந்த நாளும் துதித்து கொண்டு இருக்கும் போது அவருடைய மகத்துவத்தினால நம்முடைய வாழ்க்கை நிரம்பியதாக இருக்கும். இப்படிப்பட்ட துதிய நாம ஒவ்வொருவருமே ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த துதிய நாம எல்லா நேரங்களிலும் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த துதிய நாம எல்லா நேரங்களிலும் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். சந்தோஷமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், கவலையா இருந்தாலும், பயமா இருந்தாலும், எந்த வேளையிலும் துதிக்கும் போது தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். அவருடைய பிரசன்னம் நமக்காக இறங்கும். இந்தபடியாக அவருடைய துதியானது நம்மை நடத்துகிறதாக இருக்கும். தாவீது ராஜா அதற்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறாரு. சங்கீதத்துடைய வெவ்வேறு பகுதிகள் அவருடைய வெவ்வேறு காலகட்ட சூழ்நிலையை காண்பிக்குது. அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் தேவனையே நோக்கி பார்த்து துதித்தவராக இருக்கிறாரு. அந்தபடியாக துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நல்ல வழிநடத்துதல நம்மால பார்க்க முடியும். இப்படியான துதியை ஏறெடுப்பது மிகவும் அவசியமா இருக்கு. புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த நேரங்கள்லயும் எக்காலங்கள்லயும் அவரை பற்றின துதி ஏறெடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது தேவ தூதர்களும் அவரை துதித்ததை பற்றி லூக்கா 2 அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம். அதே போல தேவனால ரட்சிக்கப்பட்டு அவருடைய மகத்துவத்தை உணர்ந்த போதும் அவரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறத அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்லாம தேவனால நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்த்தும் துதி எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 8 வசனத்துல நடக்க முடியாத ஒருத்தரை பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நடக்க பண்ணுகிறார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அந்தபடி தேவனால நாம பெற்றுக்கொள்கிற எந்த ஒரு மகத்துவமும் அற்புதமும் அவரை துதிக்க செய்கிறதாக இருக்கும். இது மாத்திரம் இல்ல, கட்டுண்ட நேரத்திலையும் தேவனை துதிக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறையில இருந்த போதும் தேவனை நோக்கி பார்த்து துதித்தாங்க. அவங்களுடைய சிறைசாலை கட்டுகள் அவிழ்ந்து போயின. இப்படியாக துதியானது நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய காரியங்களை செய்ய வல்லதாக இருக்கு. இப்படிப்பட்ட துதிய நாம எக்காலத்திலையும் ஏறெடுப்பவர்களாக இருக்கணும். அவருடைய துதியானது நம்முடைய வாயில நிரம்பி இருக்கிறதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். இந்தபடியான துதியானது நம்மை தேவனுக்கு உகந்த பரிசுத்தத்திற்கு ஏதுவாகவும் நடத்தும். அதனாலேயே நம்முடைய வாயானது வீணான சொற்களை தவிர்த்து கொண்டு அவருடைய துதியினால நிரம்பினதாக இருக்கணும். இப்படியாக நம்முடைய வாயானது துதினால் நிரம்பி இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய வாயானது நாள்தோறும் அவருடைய துதியை ஏறெடுத்து அவருடைய மகத்துவத்தினால் நிரம்பி இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, சங்கீத பகுதிகளில் சொல்லப்பட்டபடி எங்களுடைய வாயானது உம்முடைய துதியினால் நிரம்பி இருக்கணும் தகப்பனே. வீணான வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் உம்முடைய மகத்துவத்தை நிரம்ப செய்கிற உம்முடைய துதியினால் நிரம்பி இருக்கிறது எவ்வளவு மேன்மையா இருக்குங்கிறத இந்த பகுதிகள் எங்களுக்கு விளக்குது தகப்பனே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உம்மை துதிப்பவர்களாக நாங்கள் காணப்படணும் ராஜா. அப்படியாகவே தேவனுடைய மகத்துவத்தையும் பிரசன்னத்தையும் நாங்கள் உணர முடியுங்கிறத அறிந்து கொண்டு என்னாலும் துதிக்கக்கூடியவர்களாக எங்களை தேவரீர் நடத்தி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.